தொழுகைக்காக வரக்கூடிய வெற்றியும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் நம்ம இன்ஷாஅல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு முதல் விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அது அஃப்லஹ மன் அஸ்லம. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு வெற்றி நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்ப முஸ்லிமாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வெற்றி அவனிடத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்? அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கின்றான். நிச்சயம் அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுக்கு வெற்றி அவனை தேடி வரும். அவன் வெற்றியின் பக்கம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி அவன் பக்கம் தேடி வரும். அவனை நோக்கி வெற்றி ஓடி வரும். காரணம், அவன் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கின்றான். இது வெறும் முஸ்லிம் அப்படின்னு சொன்னா வேற, இது அப்படியே முஃமின் அப்படின்னு சொன்னா வேற. இன்னொரு வசனத்தில் சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் முதல் வசனத்தில் கூறுகின்றான், அது அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம் வெற்றி பெற்றான் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் முஃமின் வெற்றி பெற்றான் என்று சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் வெற்றி பெற்று விட்டான். அஃப்லஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான். அப்ப அந்த இறை நம்பிக்கையாளர், அந்த முஃமின் யார்? அல்லாஹ் ஒருவராக சொல்லவில்லை, முஃமினூன். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டான், கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்ப முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் என்ன வித்தியாசம்? அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் வெற்றி பெற்றான், முஃமின் வெற்றி பெற்றான். அப்ப ரெண்டும் ஒன்றுதான். அப்ப ஏன் வெவ்வேறு வார்த்தைகள்? இரண்டும் வெவ்வேறு தான், அதனால வெவ்வேறு வார்த்தைகள். முஸ்லிம் என்று சொன்னால் நடைமுறை, தொழுகை, ஜகாத், ஹஜ், ஜகாத், ஸௌம், தொழுகை, நோன்பு நடைமுறையில் வெளிப்படையாக காட்டக்கூடியவன், நடைமுறையில் என்னுடைய இறைவன் ஒருவன் தான் என்று சொல்லி நடைமுறை அவன் சொல்லக்கூடியவன், அதை அமல்படுத்தி மக்களுக்கு காட்டக்கூடிய இறைவனுக்கு காண்பிக்கக்கூடியவன், அவன் தான் முஸ்லிம். முஃமின் அப்படிப்பட்டவன் அல்ல. முஃமின் முஸ்லிமை விட ஒரு படி மேலே இருப்பான். முஸ்லிம் அப்படின்னு சொன்னா நடைமுறை அமல் சார்ந்த விஷயங்கள் அவன் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய முஸ்லிம். முஃமின் என்று சொன்னால் உள்ளத்தை சார்ந்தது, கல்வை சார்ந்தது,